ஹாய் கைஸ், வெல்கம் டு அது. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஜேர்னலிங்கில் அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஜேர்னலிங் கிட்ட நம்ம வாங்கியிருக்கோம், அதை இந்த வீடியோவில் அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். அன்பாக்ஸ் பண்ணுற வீடியோ கொஞ்சம் அப்படி இப்படி தான் இருக்கும், அதை கண்டுக்காமல் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு இது கூட கேம் ப்ளே வீடியோ சேர்க்கலாம்னு நினச்சேன். ஆனால் வந்துட்டு ஜேர்னலிங் அன்பாக்சிங் வீடியோ அப்படின்னு சொல்லி போட்டுட்டு கேமிங் சேர்த்தா எரிச்சல் ஆகிடுவீங்கள்ல. எனக்கு வந்துட்டு அன்பாக்ஸ் பண்ண அந்த ட்ரைபேட் எதுவும் இல்லை. ஒன் ஹேண்ட் ஃபார் அன்பாக்சிங், ஒன் ஹேண்ட் ஃபார் நான் வந்து ஃபோனில் தான் வீடியோ எடுக்கிறேன். அதுக்கு அந்த ஃபோனை வந்து கேட்ச் பண்ணுறதுக்கு ஒரு கை, அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு கை. அப்பப்போ இப்படி தான் இருக்கும். இந்த கொஞ்சம் என்ன சொல்கிறது, அன்பாக்சிங்னால் வந்து சத்தம் வரும்ல, அந்த மாதிரி சத்தம்லாம் வரும். பட் இதுதான் வந்து நம்ம மீஷோவில் வந்து வாங்கியிருக்கோம். மீஷோவில் ப்ரைஸ் நான் வந்துட்டு போஸ்ட்டாக போடுறேன், பார்த்துக்கோங்க. மேலே வந்துட்டு ஒரு டிரான்ஸ்பரண்ட்டான ஒரு கவர் இருக்குது. இந்த கவரை வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஐயோ, அதெல்லாம் விடுன்னு பார்த்து பயந்துடாதீங்க. உள்ளேயும் ஒரு கவர் போட்டு செக்யூர் பண்ணி வச்சுருக்காங்க. இதுதான் நம்மளுடைய பச்சை கலர். இது வந்துட்டு நான் 3 கிளிப்பாக எடுத்தேன். அதான் அந்த பாய் காட்டிட்டு ஹார்ட்டில் காட்டிகிட்டு இருக்கேன். ஓகே, இப்போ நம்ம வந்துட்டு இதை வந்து பார்ட்டாக ஸ்ப்ளிட் பண்ணி போடுறதுக்காக தான் இப்படி ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, இங்கே வெளியே வந்துட்டு ஒரு பேண்ட் மாதிரி இருக்கு தான் இதை செக்யூர் பண்ணிகிட்ருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம அந்த அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு டச் பண்ணுவாங்களா, அந்த மாதிரியே டச் பண்ணி சவுண்ட்லாம் வர வச்சுட்டு அதுக்கு பிறகு நம்ம அந்த ஜேர்னலிங் டைரி தான் பார்க்குறோம். அதுக்கிட்ட க்ளோஸ்அப்பில் வச்சு காட்டினாலும் ஒன்றும் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ இனிமேல் நம்ம சேனலில் ஜேர்னலிங் வீடியோஸும் வரப்போகுது. அதை நான் எப்படி எடுக்க போகிறேன்னு எனக்கும் தெரியலை. எப்படி எடுக்கும்ன்றதா ஃப்யூச்சர் வீடியோஸில் பார்த்துக்கலாம். டேப்ஸ் கொடுத்துருக்காங்க, நல்லா வந்து நிறையா என்ன சொல்கிறது, வேர்டிங்ஸோடு நிறையா கொடுத்துருக்காங்க. இதுக்கெலாம் கம் வந்து நம்ம தான் வச்சுக்கணும். நான் ஃபெவி ஸ்டிக் கம் வந்து இதுக்காக வாங்கியிருக்கேன். இந்த கிட் இன்றைக்கு தான் வந்து எனக்கு வந்து டெலிவர் ஆச்சு. டெலிவர் ஆன உடனே நான் வந்து உங்களுக்கு அன்பாக்சிங்க்கு வந்துட்டேன். இதுதான் நம்ம சேனலோடைய ஃபஸ்ட்டு அன்பாக்சிங்கும் கூட. ஓகே, 20 சப்ஸ்கிரைபர்ஸ்லேருந்து நம்ம ஒன்றும் போட மாட்டேங்கிறோம். ஓகே, இது வந்துட்டு இது பேக்ரவுண்டு, இதெல்லாம் பேக்ரவுண்டு சைடில் ஒட்டி டெக்கார் பண்ணுறதுக்கு இது. ஸோ நம்ம இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்ல வீடியோ சந்திப்போம். பாய்.